2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இன்றைய விசுவாச ஊற்றமும் இன்பத்தை தேடி அலைகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. காரணங்கள் என்ன ஆண்டவரே? பொருளாசை என்னும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆழ்கிறதே. பொருளாசை என்னும் அரக்கனும் பொலிவுடனே மனதினை ஆழ்கிறதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய்ச்சீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. பொல்லாப்பு செய்யும் கைகளும் பொய்த்தீர்க்க தரிசனமும் பெருகிடுதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. கள்ளரின் உபதேச புரட்டலும் கர்த்தரின் வார்த்தையை மிதித்திடுதே. கள்ளரின் உபதேச புரட்டலும் கர்த்தரின் வார்த்தையை மிதித்திடுதே. கல்வாரி நாயனின் கதறலும் கவனிப்பாரற்று போகிறதே. கல்வாரி நாயனின் கதறலும் கவனிப்பாரற்று போகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. RSS அமைப்பினுடைய தலைவனாக இருக்கிற மோகன் பகத் என்கிறவர் சமீபத்தில் சொன்னார், 300 ஆண்டுகள் இந்தியாவில் மிஷனரி பணியை செய்வதற்கு பல கோடிகளை செலவழித்திருக்கிறார்கள். அவர் சொன்னதை சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் தன்னுடைய தோமாவை அனுப்பினது நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவின் பிரசாரத்தையும் எதிர்க்கிற அமைப்பினுடைய ஒரு தலைவன் சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன், தைரியமாக சொல்கிறேன். அவர் சொன்னது பத்திரிகைகளில வந்திருந்தது. அவைகளை நீங்கள் பார்த்திருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஏராளமான மிஷனரிகளை வெளிநாட்டில் இருந்து அனுப்பினார்கள், உள்நாட்டிலையும் உருவாக்கினார்கள். சிலரை அடித்து கொன்ற பின்னரும் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவன் சொன்னதை சொல்லுகிறேன், மோகன் பகத் அவர்கள் சொன்னதை சொல்லுகிறேன். 300 ஆண்டுகளாக அதை அழிப்பதற்கு பல மிஷனரிகளை அனுப்பி கொண்டே இருந்தார்கள். சிலர் இந்தியாவிலே வந்து உரமாகிவிட்டார்கள். இந்தியர்கள் எழுப்பினார்கள், அவர்களிலே சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பெரிய முயற்சி செய்தும் இந்தியாவில் 6% மக்களை மாத்திரம்தான் இயேசுவின் நாமத்தை சொல்ல முடிந்தது. மீதமுள்ளவர்களை தொடுவதற்கு அவர்களுக்கு பலம் இல்லை என்று சொன்னார்கள். இந்திய சென்சஸ் 2.3 என்று சொல்கிறது. மோகன் பகத் சொல்கிறார் 6% என்று. ஆனாலும் 6% என்றாலும்
அது 7 கோடி மக்களையும் 8 கோடிக்கும் 7 கோடிக்கும் இடையில 8 கோடி மக்கள் இயேசுவை அறிந்தவர்கள் உண்டு, நாமத்தை எடுக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எழும்பிவிட்டால் கிதியோனுடைய 300 பேர் எழும்பி அன்றைக்கு மீதியானியர் முகம் குப்புற ஓடுவதற்கு பின்வாங்கி போவதற்கு முடிந்தது போல இந்த தேசத்துல தேவனை அறிந்த மக்கள் எழும்பினால் முடியும் என்று சொல்கிறோம். மாத்திரம் ஒரு வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே இது முடியும், இது முடியும் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் செயல்பட்டு விட்டோம் என்றால் முடியும் ஆண்டவரே. அதனால ஆண்டவர் அன்பு கூறுவரை தேடுகிறார். அடுத்த கவியும் ஜபமாக பாடலாமா? ஆண்டவருடைய சத்தத்தை உணர்ந்தவர்களாக பாடலாமா? அன்பு குற ஆளை தேடுவோரே, அசைத்திடும் அகிலத்தின் சபைகளையே. அன்பு குற ஆளை தேடுவோரே, அசைத்திடும் அகிலத்தின் சபைகளையே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோம், அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோம், அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. ஆதி திருச்சபையினுடைய ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய தாக்கம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சபையை உதாரணமாக காட்டி ஆதியில் இருந்த சில சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களை அடிப்படையாக கொண்டு சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். பவுல் தெசலோனிக்கா என்கிற பட்டணத்திற்கு போய் கிறிஸ்து இயேசுவை பிரசங்கித்தார். அங்கே அவர் பிரசங்கித்ததெல்லாம் 3 சனிக்கிழமை மாத்திரமே. 3 சனிக்கிழமையிலே பிரசங்கித்த அந்த பவுல் அந்த மக்களை ஆண்டவருக்கு நடத்துவதற்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்தார். 3 நாட்கள் கூட்டம், அதுவும் விட்டு ஓய்வு நாட்களிலே அவர் இந்த கூட்டத்தை நடத்தினார். வாசிக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அந்த வார்த்தைகள் அழகாக நமக்காக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு அது நிமித்தம் நீங்கள் நான் பேசுகிறது சரி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும், பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய், தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில், நன்றாய் கவனிங்கள், 3 ஓய்வு நாட்களில் மாத்திரம் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He could preach only 3 Saturdays. அந்த நாளிலே அந்த ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற சபத் டே என்று சொல்லுகிற அந்த சனிக்கிழமையிலே யூதர்களுடைய ஆலயத்திற்கு போய், ஜெப ஆலயத்திற்கு போய், கிறிஸ்துதான் இந்த உலகத்திற்கு வந்த மேசியா என்றும், அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்றும், அவரே நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவ அனுப்பி தந்த பரிகார பலி என்றும் சொல்லி அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி வார்த்தைகளை வைத்து, வசனத்தை வைத்து அவர்களோடு சம்பாஷித்ததின் நிமித்தமாக அந்த தெசலோனிக்கேவிலே ஒரு சபை உருவாயிற்று. அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் தெரியும். அதற்கு பிறகு அங்கே அவரை தங்க வைக்க விடவில்லை, எதிரிகள் வந்து அவரை போகும்படியாக தள்ளிவிட்டு விட்டார்கள் என்கிற காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 3 நாள் உபதேசத்தை கேட்டிருந்த சபைக்கு பின்னதாக
இந்த பவுல் எழுதும் போது அவளுடைய நிலைமையை அழகாக 1 தெசலோனிக்கேயர் என்கிற நிருபத்திலே எழுதுகிறார். 3 நாள் தான் வசனம் கேட்டார்கள். இன்றைக்கு போல் அவர்களுக்கு டிவி கிடையாது. இன்றைக்கு போல் அவர்களுக்கு வேறு விதத்திலே கம்யூனிகேஷனுக்கான காரியம் கிடையாது. இன்றைக்கு போய் ஒரு இடத்துல பிரசங்கத்தை அவர்கள் திரும்ப திரும்ப கேட்பதற்கான டிவிடியோ மற்ற காரியங்களோ இல்லாத நாட்களிலே 3 நாட்கள் பவுல் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணவும் முடியாதபடி இருதயத்திலே தான் கேட்டார்கள். ஆண்டவரை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களுக்கு பின்னதாக கொஞ்ச நாட்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து பவுல் ஒரு நிருபத்தை எழுதும் போது அவர்களுடைய காரியங்கள் தெளிவாக 1 தெசலோனிக்கேயர்ல காணப்படுகிறது. அவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்றால் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் எழுதிய நிருபத்திலே 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கலாம். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். நல்ல மாதிரிகளானீர்கள். நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே. 3 நாட்கள் தான் பவுல் அவர்களோடு கூட சம்பாஷித்திருக்கிறான். பிரசங்கம் கூட பண்ணவில்லை. வசனத்திலிருந்து காட்டியிருக்கிறான். கிறிஸ்துவே ரட்சகர், இயேசுவே கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினதை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். இது நிமித்தம் அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. இதன் நிமித்தம் அவர்களுக்கு பாடுகள் வந்தது. இதன் நிமித்தம் அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள். போன வாரத்தில் என்னிடத்தில் ஜெபிப்பதற்கு பீகாரில் ஒரு தங்கச்சி வந்தாள். கண்ணீரோடு கூட சொன்னாள், அங்கிள், நான் நம்முடைய கேர்ள்ஸ் ட்ரைனிங் காலேஜில் 6 மாதங்கள் ஆண்டவரை பற்றி படிப்பதற்கு வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், நல்லதம்மா, என்னை பற்றி தெரியாத அங்கிள் உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டத்துல இங்க வந்திருக்கிறேன் என்று. என் குடும்பத்தில் நான் ஒருத்தி மாத்திரம் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லும் போது அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிகிறது. நான் சொன்னேன், சொல்லுமா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்ன போது, நாம் நடத்துகிற பெண்களுக்கான வேதாகம பள்ளியில படிப்பதற்கு வந்திருக்கிற அவள், அங்கிள், என் குடும்பம் நல்ல உயர்ந்த ஜாதியான குடும்பம், நல்ல பேர் பெற்ற குடும்பம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நான் வசனத்தை ராவும் பகலுமாக தியானிக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்த என்னுடைய தந்தை என்னை தர என்று இழுத்துக்கொண்டு போய் ஒரு 10 போக்கிரிகள் மத்தியிலே கொண்டு நிறுத்தி, இவளை நீங்கள் என்ன வேணுமானாலும் செய்வதாம் என்று தன் சொந்த பிள்ளை என்றும் பாராமல் கிறிஸ்து என்கிற ஒரு ஆண்டவரை தெரிந்து கொண்டது நிமித்தம் 10 போக்கிரிகளின் மத்தியில் தள்ளிவிட்ட போது அந்த போக்கிரிகள் என்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தார்கள். என்னை பார்த்து சிரித்தது மாத்திரமல்ல, நக்கல் அடித்து, சரிடா, அவங்க எங்க அப்பாவுக்கு சொன்னாங்க, நீரே உடைய மகளை தரும்போது நாங்க எதுக்குப்பா கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்னை பார்த்து அவர்கள் சிரித்து ஒரு நையாண்டியான ஒரு சிரிப்பு. அன்றைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன். நான் என் அப்பாவிடத்துல கேட்டேன், அப்பா, நான் உங்களுக்கு நல்ல மகளாகத்தானே இருக்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என் வாயிலிருந்து ஒரு கோபச் சொல் வந்தது உண்டோ? என் ஆண்டவரை நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் அடிக்கப்படும் போதும் வையப்படும் போதும் பதில் பேசாமல் இருந்தார் என்ற வார்த்தையினாலே நீங்கள் என்னை அடித்தீர்கள். வீட்டிலே நான் ஏதாயிலும் எதிர்த்து பேசினேனா? அப்பா, அம்மாவிடத்துல கேட்டு பாருங்கள், அவர்கள் சொன்ன எந்த வேலையாயிலும் நான் செய்யாமல் இருந்தேனா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு 6 மாதங்களிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு பணி செய்கிறேன் என்பதை அம்மாவிடத்துல கேட்டு பாருங்கள். இரவு 12 மணி வரைக்கும் என்னிடத்துல வேலை வாங்குவார்கள். அம்மா வேண்டுமென்றே என்னை நசுக்கினார்கள். 4 பிள்ளைகள் மத்தியில நான் இளையவளாக இருந்த போதிலும் எனக்கு இத்தனை தொந்தரவு கொடுத்து விட்டார்கள்.
ஆனாலும் ஆண்டவர் இதையெல்லாம் காட்டிலும் மேலானதை அவர் சுமந்தாரே. பாவம் இல்லாத அவர் எனக்காக பாவமானாரே. அதை நான் நினைத்து பார்த்து பார்த்து அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் எனக்கு ஏற்படவில்லை என்று என் தாய் தானே என்னை வேலை வாங்குகிறாள், தன்னுடைய வீட்டுக்கு தானே என்னை வேலை வாங்குகிறார், என்னை பெற்ற தகப்பன் தானே அடிக்கிறார் என்று நான் சகித்துக் கொண்டிருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே. நான் உங்களுக்கு என்ன குற்றம் செய்தேன்? என்னை இப்படிப்பட்ட ஒரு போக்கிரிகளின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறீர்கள். கவனியுங்கள், கவனியுங்கள். ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் என்று அவருடைய குணத்திலே மாறுதல், அவருடைய சுபாவத்திலே மாறுதல், அவருடைய நடக்கையிலே மாறுதல், சகிப்பு தன்மையிலே மாறுதல். ஆனால் தகப்பன் சொன்னா, தாய் மதத்தை விட்டுட்டு நீ வேறு வழி பண்ண, நீ வேசிடி, அதை காண்பிக்க விரும்புகிறேன். சொன்னால் அங்கிள், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு ஓடி வந்த என்னை நான் வேசியாகிவிட்டேன் என்று சொல்லி, வேசியை போல் வாழ் என்று சொல்லி அவரே தர என்று இழுத்துக் கொண்டு போய் விடுகிறாரே. நான் பேசினதை கேட்டு அந்த 10 பேருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர்களின் முகத்தை பார்த்து அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள். என் அப்பா அவர்கள் மத்தியிலிருந்து இழுத்துக்கொண்டு உங்க மத்தியில் தெரியாம கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார் என்று சொன்ன போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. She didn't preach to those people. அவர்களுக்கு அவள் பேசவில்லை. போக்கிரிகள், மிகவும் கொடூரமானவர்கள், பெண்களை கடத்தி போய் விற்கிறவர்கள், அவர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார் தகப்பனே. ஆனால் அவளுடைய பார்வையும் அவள் தகப்பனிடத்தில் கெஞ்சின காரியத்தை கேட்டு அவர்கள் சொன்னார்கள். அவள் 10 பேர் சொன்னாங்க, இந்த பாரு உன் பிள்ளையுமே தொட்டினா நாங்க உன்னை கிழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஆள் நடுங்கிட்டான். அப்ப உடனே இவன் கேட்க, ஐயோ எங்க அப்பாவை அடிச்சிடாதீங்க, என்னையும் அடிச்சிடறதுக்காக எங்க அப்பாவை அடிச்சிடாதீங்க, எங்க அப்பாவை அடிச்சிடாதீங்க, தயவு செய்து அப்பாவை அடிச்சிடாங்க. அவங்களும் என்ன மாதிரி ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க நான் நம்புறேன். தகப்பனுக்கு விளங்கவே இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, பார்த்து சொன்னாரு, உனக்கு ஆண்டவர் அறியணும்னா ஆண்டவர் அறிஞ்சவங்கிட்ட போயிட்டேன், அங்கே போய் என்ன வேணாலும் செய்யன்னு சொல்லி விரட்டி அடிச்சதுனால தான் நான் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கிறேன். அங்கிள் இந்த உபத்திரம் என்ன அசைக்க பத்திரம் இல்ல, ஆண்டோடைய நாமத்துக்கு நிமித்தம் கொஞ்சமாயிலும் பாடுபடுவதற்கு, அவமானங்களை சகிப்பதற்கு இந்த இயேசு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனில் ஏற்படுகிற காரியத்துக்கு அந்த தங்கச்சி ஒரு பெரிய சவால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவள் கல்வாரி காட்சியை கண்டவள். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் முடி பொன் சிரசில் சுடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய், கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அந்த தங்கச்சி எனக்கு சொன்னது, நான் முதல் முறையா கேட்டது இந்த பாடலை அடிப்படையாக கொண்ட ஒரு செய்திதான். கிறிஸ்து பாடுபடவும் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது என்று சொல்லி உங்களுடைய ஊழியக்காரர் ஒருவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அந்த பாடு எனக்காக என்று ஆரம்பித்த போது என்னையே மாற்றி விட்டது. அங்கிள் என்னையே மாற்றி, என் சுபாவத்தை மாற்றி. இப்ப நான் கேட்டேன், எதுக்குமா அழுகிறேன்? எங்க அப்பா என்னை இங்க அனுப்புனதுனால இப்ப என்ன ஒரு ஊழியக்காரியா மாத்துறதுக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா? நான் திரும்ப போகும்போது என் குடும்பம் முழுவதுமே ஆண்டவர்களை கொண்டு வந்து அவங்களோட ஆராதிக்கிறவங்கள மாத்தினாதான் எனக்கு. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. Listen sir, listen.
என்னுடைய சுபாவங்கள் மாறும் போது என்னை சுற்றி இருக்கிறவர்களும் என்னுடைய பந்தங்களும் மாறித்தான் ஆவார்கள். இதைத்தான் அன்றைக்கு தெசலோனிக்கே மிகுந்த உபத்திரவத்தில் ஆவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றுவதாக மாறினது மாத்திரமல்ல, ஒரு மாதிரியாக மாறிவிட்டாங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 30 வருஷமா பிரசங்கம் கேட்குறீங்க, 3 நாள் கேட்டவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு மாதிரி வாழ்க்கை உண்டாகுமானால் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன மாதிரி உண்டாயிருக்கணும்? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் வெக்க போட்டு தலை கீழே போட்டுக்கிடுறாங்க. சொல்லலாம் 30 வருஷம் வயசு ஆகல பிரதர், அதனால விட்டுருங்க எங்களை. அல்லேலூயா. கம் ஆன். ஆதி சபையினுடைய ஒரு குவாலிட்டி பாருங்க, ஆதி சபையினுடைய ஆழ்ந்தது. அதற்கு காரணம் என்ன என்று நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 1வது அதிகாரம், வாசிக்கலாம் 9வது 10வது வசனத்தை வாசி. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும். Here is a key. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. எப்படி ஐயா இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் உபத்திரவத்திலே சந்தோஷமா ஆவியின் பலத்துல மற்றவர்களுக்கு மாதிரியா அந்த பிரதேசத்துக்கு மாதிரியா போனதுக்கு காரணம் என்ன? எதிர்பார்ப்பு. இயேசு வரப்போகிறார். நான் சந்திக்கிறதற்கு, அவரை சந்திப்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஆகையினால் தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது ஒவ்வொரு அதிகாரத்தின் இறுதியிலும் அதை ஞாபகப்படுத்துகிறார். வாசிக்கலாம் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். Again பவுல் அவர்களுக்கு சொல்கிறார், நீங்க தான் அவருடைய சன்னிதானத்தில் நிற்க போகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்க ஒரு நல்ல கூட்டம். 3வது அதிகாரத்திலே மறுபடியும் வாசிக்கலாம். இவ்விதமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, அவங்களுக்கு இன்னும் வெளிச்சம். அவர் சும்மா வர மாட்டாரு, மேகங்கள் மேல வருவாரு. அவர் தூதர்களோடு கூட மாத்திரமல்ல, நாங்கள் அதற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனால எங்களோடு திரும்ப வருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. பக்கத்துல நல்லா பார்த்து கரங்களை தட்டி, எனக்கு இந்த நம்பிக்கை உண்டு, அதுதான் என் வாழ்க்கையை இயக்குகிற ஒரு பெரிய சக்தி. நல்லா கவனிங்க. ஆதி திருச்சபையினுடைய பெரிய வேகத்திற்கும் ஆதி திருச்சபையினுடைய ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற உற்சாகத்திற்கும் உபத்திரவம் அவர்களை அசைக்காமல் இருந்ததற்கு ஒரு பெரிய காரியம், எப்போ வருவீர், வந்து எங்களை கூட்டிக்கிட்டு போய் மறுபடியும் இங்க வரப்போயிரும் என்கிற தெளிவான நம்பிக்கையில உறுதி. அதைத்தான் எதிர்பார்த்தே காத்து கொண்டிருந்தாங்க. மறுபடியும் இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்னையா இருக்குது? இயேசு வருவார், என்னை கூட்டி கொண்டு போவார், அந்த எதிர்பார்க்கிறதுக்குதா. அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியம் மறக்கவே மறக்காது. ஒரு தடவை நான் கொடைக்கானலிலே கூட்டங்களுக்காக போயிருந்தேன். 3 நாட்கள் கூட்டங்களுக்காக. என்னுடைய குடும்பத்திலே வந்தது என்னுடைய 3வது மகன். அந்த நேரத்தில் 2.5 வயது தான் இருக்கும். அவர்கள் மத்தியான நேரத்தில் ஒரு நாள் எனக்கு கூட்டம் இல்லாமல் இருந்தது. வாங்கள், உங்களை நான் பொட்டானிக்கல் கார்டனுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போறேன் என்று, அங்கே இருக்கிற ரோஸ் கார்டனுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்றால் பயங்கர மேகம் ஒன்று திடீரென்று இறங்கிவிட்டது.
கொடைக்கானல் போனவர்களுக்கு தெரியும். நாங்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் அந்த பூக்களை. அந்த நேரத்தில் ஒருவர் முகத்தை ஒருவரும் பார்க்கக்கூடாதபடிக்கு மேகம் அப்படியே வந்து திக்கான ஒரு மேகம் வந்து இறங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருந்தது, அது கடந்து போயிடுச்சு. என் 2.5 வயசு மகன், என்ன டாடி இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. He was just 2.5, 2.5 வயசு தான் ஆயிருந்தது. அவனுடைய எதிர்பார்த்தை பார்த்து நான் அழுதுட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவர் வருவார், அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற நம்பிக்கை 2.5 வயசுல இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த அங்க 5 அதிகாரத்திலையும் கடைசி வசனங்கள் அனைத்திலையும் ஆண்டவர் வருவார், பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார், பரிசுத்தவான்களோடு கூட வருவார் என்கிற நிச்சயத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பதைத்தான் பவுல் அங்கே அழகாக சுட்டி காட்டிக் கொள்கிறான். அந்த சபைக்கு மாத்திரமல்ல, ரோம சபையை பவுல் பார்த்ததில்லை. நன்றாய் கவனிங்கள். பார்க்காத ஒரு சபைக்கு 16 அதிகாரங்கள் கொண்ட ஒரு நிருபத்தை எழுதுகிறார் பவுல். ரோமாபுரிக்கு போவதற்கு முன்னதாக அவர்களால் மீண்டும் ஸ்பானியா தேசத்திற்கு, ஸ்பெயின் என்று சொல்லப்படுகிற ஸ்பானியா தேசத்திற்கு அவரை வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய உபதேசங்கள் அடங்கிய ஒரு பெரிய நிருபத்தை பவுல் எழுதுகிறார். அந்த எழுதுகிற பவுல் எப்படி தன்னை குறித்தும் தன்னுடையவர்களை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் என்ன எழுதுகிறார் என்று பார்க்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பார்க்காத ஒரு சபையினுடைய தாக்கத்தையும் புரிந்திருக்கிறார். அவருக்குள்ளே இருந்த ஒரு தவிப்பையும் எழுதுகிறார். நமக்குள்ளே நாம் தவிக்கிறோம். என்ன தவிக்கிறோம்? இந்த மரணத்துக்கு ஒப்பான இந்த சரீரம், இந்த மண்ணால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம், அழிவுக்கு ஏதுவான அந்த சரீரம் அழிக்கப்பட்டு அழியாமையை தரித்துக் கொள்ளுகிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்க்கிறோம் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல, ஒரு ஏக்க துணி, ஒரு பெரிய ஏக்கம், நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று எழுதுகிறார். இன்றைக்கு சபையிலே நடக்கிற அநேக கூட்டங்களிலே இந்த உலகத்தின் காரியங்களே அதிகம் பேசப்பட்டு, இந்த உலகத்தின் தேவைகளையே தேவன் சந்திப்பார் என்று சொல்லி பேசப்படுகிறதை நீங்கள் கேட்கலாம். அதற்குத்தான் இயேசு வந்தது போல பேசப்படுகிறதுனால் தான் இன்றைக்கு சபையிலே அழுத்தப்பட வேண்டிய காரியங்கள், அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் குறைந்து விட்டதினால் தான் கிறிஸ்தவம் சத்துவமற்று இருக்கிறது என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். கடந்த 30 ஆண்டுகளாக இதை சரியாக அப்படியே செய்து விட்டபடினால ஜனங்கள் தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் தேவனை தேட வேண்டும் என்பது போல மாற்றி விட்டார்கள். ஆதி சபை அப்படி அல்ல. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தங்கள் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த பாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட ஜடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. பார்க்காத ரோம
சபைக்கு அப்படி எழுதினார். பாவங்களால் நிறைந்து அதனால் இருமாப்பு கொண்டிருக்கிற கொரிந்து சபைக்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். இவங்களெல்லாம் தெரிந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த வசனங்கள் நமக்கு உற்சாகம் அளிக்கிறது மாத்திரமல்ல, நான் சொல்ல வருகிற காரியத்திற்கு அது சரியான ஃபவுண்டேஷன் போடும் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள். என்ன எழுதுகிறார் அவர் அங்கே? ஆண்டவருடைய வருகையை குறித்து எழுதுகிறது மாத்திரமல்ல, 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. ஐயா, அன்பை தேடுகிற ஆண்டவர், அன்பு தேடுவரை தேடுகிற ஆண்டவர் வருகிறார். Amen. Hey, if you love God, you will be different. Amen. நீ ஆண்டவரை நேசித்தால் மாறுபட்டவனாய் வாழ்வாய். உன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்வாய். உன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வார் என்று பாவத்திலையும் குழப்பத்திலையும் அறிவிருந்த போதிலும் நிறைந்திருந்த ஒரு கொரிந்து சபைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் வருகிறார். ஆகையினால் தான் ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளும்போது மரணாத்தா, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்று முழங்கினார்கள் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இதை எல்லா நிருபங்களிலேயும் அவர் அழுத்தமாக பேசுகிறதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். But I want to tell one important truth. இந்த எதிர்பார்த்திருக்கிற ஒரு கூட்டத்தினால் தான் ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்திலேயும் இப்படி சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? The first thing in a Christian life, the first priority in the prayer is this: thy kingdom come. Yes, amen. ராஜ்யம் வரட்டும். அது எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் தொனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்பதை கிறிஸ்துவும் சொன்னார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். பவுல் தன்னுடைய நிருபத்திலே மறுபடி உற்சாகப்படுத்தி எழுதியிருக்கிறார். தீத்துவுக்கு எழுதும் போது எழுதுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை என்ன போதிக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தையை அங்கே பவுல் மூலமாக எழுதுகிறார். ஆனந்த பாக்கியத்துக்கும், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும், மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிருபையை குறித்து பேசுகிறவர்கள் இந்த வார்த்தையை மறந்து விட்டார்கள். கிருபை நமக்குள்ள என்ன செய்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஏக்கத்தொனி, ஒரு தவிப்பை நமக்குள்ளே உருவாக்கி இருக்கிறது கிருபையை. கவனிங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஐயா இப்பொழுது டிவில எல்லாம் எஸ் வரார் வர 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 அப்படிலாம் சொல்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆனாலும் நீங்க சொல்றீங்க 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த சபையும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்து, இந்த வராரு நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம் மறிக்க மாட்டோம் எல்லாம் கொரிந்தியருக்கு 15வது அதிகாரத்துல பவுல் எழுதுறார். நாம் மறிக்க மாட்டோம், நாம் அப்படியே மறுரூபமாக எழுதுறாரு. 2000 ஆண்டு ஆச்சு, இன்னும் வர்ற மாதிரி ஒன்னையும் காணுமே. இது வெறும் பந்தாதானா? இது வெறும் பூச்சாண்டி காட்டுறதுக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையா என்கிற ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதனால்தான் பேதுரு எழுதும்போது எப்படி எழுதினார் அதை வாசிக்கலாம். சிலருக்காக வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, வாசிக்கலாம். 2 பேதுருவில பேதுரு இதை குறித்து எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். நான் சொல்ல வருகிற விஷயத்துக்கு முன்னோடியாக இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் 10வது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கர்த்தர் தாம் வருவேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தாமதிக்கிறார் என்று நினைக்காதே. ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இதற்கு ஒப்பான ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நோவா 120 வருடங்களாக பிரசங்கிக்கிறான், நீதியை குறித்து பிரசங்கிக்கிறான். தன்னோடு கூட இருந்தவர்கள் மத்தியில தனி குடும்பமாக குடும்பத்தையும் நீதிக்குள் நடத்தி மற்றவர்களும் நீதிக்குள் நடத்த வேண்டும் என்று 120 வருடம் பிரசங்கிக்கிறான். சில வேத பண்டிதர்கள் சொல்வார்கள் 5 full years he was working on the boat. ஆண்டவர் கொடுத்த வரைபடத்தை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய பேழையை உண்டாக்குகிறான். வேலை செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் சொல்லுகிறான். மிருகங்கள் வந்து விட்டது. Listen. நோவா நின்று கொண்டு சொல்கிறான், வேலை முடிந்து விட்டது என்று. யானையும் ஒட்டகமும் சிங்கமும் ஒட்டக சிவிங்கியும் வருகிறது, எலியும் மற்ற மிருகங்களும் ஓடி வருகிறது. ஐயோ முடிவத்துக்கு வருதுன்னு. ஆனா ஒரு மனிதனும் வரவில்லை. Even after listening to 120 years, 120 வருடங்கள் ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டும், நீ பார்க்கிற இந்த பூமியை ஆண்டவர் அழிக்க போகிறார், நீ காணாத ஒரு ஜலப்பிரளயம் உண்டாக போகிறது என்று நோவா நீதியை பிரசங்கித்திருந்த போதிலும் இதை கேட்ட மிருகங்கள் ஓடி வந்தன, பறவைகள் அடைக்கலம் புகுந்தன, ஊர்வன ஓடி வந்தன. ஆனால் கேட்ட மனிதர்கள் ஒருவரும் வரவில்லை. எத்தனை கடினமானவர்கள், எத்தனை கடினமானவர்கள். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, எல்லாம் வந்துட்டு 7 நாட்கள் என் கர்த்தர் காத்திருக்கிறாரா? This is my God, this is your God. 120 வருஷமா பிரசங்கம் பண்ணி ஒருத்தனும் வரலன்னு சொல்லி என் ஆண்டவர் களைத்து போகவில்லையா? கடைசி நிமிடத்திலே வந்து விட மாட்டானோ? கடைசி நிமிடத்தில் ரட்சிக்கப்பட்டு விட மாட்டானோ? கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற ஆயத்தத்தில் அந்த கடைசி நிமிஷத்தில் ஆயிலும் வந்து விட மாட்டானோ என்று ஒரு ஏக்கத்தோடு காண்கிற ஆண்டவரை, நீதி பெறரும் நீதியை செலுத்த வாஞ்சிக்கிறவருமாய் அவர் காத்து கொண்டிருக்கிறதை என் சத்திய வேதம் அறிவிக்கிறது. இன்றைக்காயிலும் ரட்சிப்புக்குள் வந்து விட மாட்டானோ என்று காத்திருக்கிறதுனால்தான் பிதாவிடத்தில் சொல்ற, கொஞ்சம் வாசல் படியில் நான் வந்துட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்க ஆளுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது காத்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவன் ஜனமே, இப்போ நீங்க என்கிட்ட கேட்பீங்க, அப்ப எங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, காத்திருக்கிறார், நான் நிச்சயமா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. அவர் வரப்போகிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு சில காரியங்களை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன். வேதத்தை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் மிக முக்கியமாக 4 முக்கியமான காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பூமி அதிர்ச்சி உங்களுக்கு கேட்கும் போது, பத்திரிகையில படிக்கும் போது உடனடியாக ஆண்டவருடைய வருகை இருக்கிறது போல ஒரு சின்ன தொனியை தான் தொனிக்கலாம், அல்லது ஒரு பெரிய வெள்ளம், ஒரு பெரிய ஆபத்து, அல்லது ஒரு பெரிய பஞ்சம், அல்லது ஒரு பெரிய சூறாவளி வரும்போது ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து இயேசு வருகிறார் என்று சொல்வதற்கு அல்ல, மாறாக 4 முக்கியமான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவின் வருகையை குறித்த 4 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You must always very clear, having a clear understanding about these things. இவைகளை குறித்து தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அதை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அதுல நம்முடைய பொறுப்பும் விளங்கும் என்பதற்காக அவைகளை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டிய விரும்புகிறேன், இந்த உலகத்துல ஒரே மனிதனுடைய ஆட்சியின் கீழ் இந்த முழு உலகமும் வருவதற்கான ஒரு காரியத்தை என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு நாம் அறிந்திருக்கிறபடி அந்தி கிறிஸ்து என்று பெயர். இயேசு எருசலேமிலே தேவாலயத்திலே நடந்து வரும்போது இந்த உலகத்தின் முடிவை குறித்தும் தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்தும் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னபோது அவர்கள் கேட்டார்கள், ஐயா,
இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் எப்படி அப்பா எப்பொழுது என்று கேட்டபோது ஆண்டவர் அநேக அடையாளங்கள் அவர்களுக்கு சொன்னாலும் அத்தனை அடையாளங்களையும் நீங்கள் சேர்த்து 4ஆக பிரித்து கொண்டால் உங்களுக்கு புரிந்துவிடும் என்பதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த உலகம் அனைத்தையும் ஒரு மனிதனுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியில சத்ருவாய சாத்தானவன் வெற்றி பெற்று அவன் இதை நடப்பிப்பான் என்பதை வேதம் சொல்லுகிறதிலிருந்து சில வசனங்களையும் சில காரியங்களையும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் பார்க்கலாம் என்னோடு கூட சேர்ந்து. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் பார்த்து ஒரு காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம் முதல் வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, வார்த்தைகளை கவனிங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம், இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள், இந்த உலக அரசியல் அரங்கிலே நடக்கிற ஒரு காரியம் ஒன்றை செய்யும். அந்த பாவ மனுஷன் என்று சொல்லப்படுகிற கேட்டின் மகன், அந்த துன்மார்க்கன் இந்த பூமியிலே தன்னுடைய ஆளுகையின் கீழ் அனைத்தையும் கொண்டு வருவதற்கான காரியத்தை செய்யும் வரை கிறிஸ்துவனுடைய அந்த வருகையும் நாம் சேர்த்து கொள்ளப்படுகிற காரியமும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்காக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்கான ஆயத்த வேலைகள் இன்றைக்கு துரிதமாக நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண வேண்டும், காண்பிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். இந்த மனிதனை குறித்து எழுதப்படுகிற ஒரு வார்த்தையை தான் யோவான் எழுதின அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த யோவான் எழுதின 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இதே மனுஷனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துல வேறு பெயர் கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1வது வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. யோவான் தன்னுடைய காட்சியை விளக்க பண்ணுவதற்கு அதை மிருகம் என்று அழைக்கிறான். அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுத்தவன் வலு சர்ப்பம் என்று சொல்லுகிறான். அந்த வலு சர்ப்பத்தை குறித்து 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அங்கே சாத்தான் என்றும் மோசம் போக்குறவன் என்றும் சொல்லப்படுகிற வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற அந்த சர்ப்பத்தை தான் 4வது வசனத்தில் எழுதுகிறான். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பம் என்று சொல்லுகிறான். கவனிங்கள், நான் சொல்லுகிறதை. ஒரு மிருகம் என்று சொல்லுகிறான் அந்தி கிறிஸ்துவை.
அங்கே கேட்டின் மகன் என்றும் பாவ மனுஷன் என்றும் சொல்லுகிறார் பவுல். இங்கே அவனை மிருகம் என்று சொல்லுகிறார். அந்த மிருகத்தை குறித்த விவரங்களை கொடுக்கிற யோவான் ஒரு காரியத்தை சொல்கிறான். இந்த மிருகம் எழும்பி வருகிறது. இந்த மிருகத்தினுடைய தோற்றம் பயங்கரமானது. இந்த மிருகத்தினுடைய அதிகாரம் பயங்கரமானது. அவனுக்கு சிங்கி அடிப்பதற்கென்றே இன்னொரு ஆட்டுக்குட்டியின் சாயலை தரித்த ஒன்று வருகிறது என்று அதையும் எழுதுகிறான், கள்ள தீர்க்கதரிசி என்று. இவைகளெல்லாம் செய்ய போகிற காரியங்களை குறித்து 13வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல தெளிவாக சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நடக்க ஆரம்பித்து இருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் ஞாபகம் ஊட்டுகிறேன் என்று நான் சொன்னேன். We must know these 4 things. அல்ல, முதலாவது காரியம், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கான ஆயத்த வேலைகள் துரிதமாக நடக்கிறது என்பதை விளங்க பண்ணுவதற்காக இதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த மிருகத்தினுடைய காரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அந்த அதிகாரத்தினுடைய காரியம் வாசிக்கலாம். 16வது 17வது வசனத்தை வாசிக்கலாம். 13, 16, 17. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது அறித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற காரியம், இந்தியாவில் இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்க பத்திரிகையில படித்திருப்பீங்க, உங்களுடைய போதகர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனாலும் என்னுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இருப்பதற்கு நான் இதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்தியாவில், நம்முடைய நாட்டில், இன்னும் நான் வாழ்கிற பீகார்ல 52% கையெழுத்து போட தெரியாது. 52%. பீகாரிலே 45 வருடம் வாழ்ந்ததினால நான் தைரியமாக சொல்ல முடியும். 52% தன்னுடைய பெயரை எழுதுவதற்கு தெரியாது. பெண்களுடைய எண்ணிக்கை அதுல 68%, ஆண்களும் இதுல அடங்குவார்கள். எல்லாத்தையும் கூட்டி செய்து பார்த்தா 52% பெயரை எழுத தெரியாது. இப்படிப்பட்ட இந்தியாவில் இப்பொழுது நாம் ஒரு லெஸ் காஸ்ட் சொசைட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். என்னவா? முதல்ல காஸ்ட் தான் வச்சு நமக்கு தெரியும், அதாவது பணம் வச்சுதான் பரிமாற தெரியும். திடீர்னுட்டு நம்முடைய பிரதமர் மூலம் ஒன்று சொல்லப்பட்டது, இனிமே கேஷ் எல்லாம் ரொம்ப வைக்க கூடாது, எல்லாத்தையும் கொண்டு பேங்க்ல போடு, எடுக்கணும்னா ஏடிஎம்ல எடு. அது ஏடிஎம் இப்பொழுது ஒரு பெரிய சாமி மாதிரி ஆயிடுச்சு. அதை கும்பிட்டு, எப்பா கொஞ்சம் கொடுப்பா, என் பணத்தை தான் எடுத்து வச்சிருக்கான கொடுப்பா என்று சொல்லி சாமி மாதிரி கும்பிடுற அளவுக்கு ஏடிஎம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏடிஎம் ஒரு காசுக்கும் பெறாத வெத்தலை பாக்க சுண்ணாம்பு விற்கிற கடையா தான் மாறும். ஏன்னா லெஸ் காஸ்ட் சொசைட்டிக்கு இப்பொழுது வந்திருக்கிறது இந்தியா. யார் மத்தியில? 52% எங்க பீகார்ல. உங்க நாட்டில் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டீங்க, பட் நான் வாழ்கிற வட இந்தியாவில், அது யூபிக்கு இது பொருந்தும். அப்படிப்பட்ட நாட்டில் தான் பேரை எழுத தெரியாதவன் ஏடிஎம்ல போய் வரிசையில் நின்று நம்பரை குத்தி அவனுடைய கார்டை போட்டு அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு, 2000 நோட்டா தராதப்பா, கொஞ்சம் 100 ரூபாயா பார்த்து தாப்பா, ஒரு 500 ரூபாயா பார்த்தாருன்னா அவர் உடனே ஒரு ரோஸ் கலர் நோட்டு தான் போ அப்படின்னு சொல்ல, அதை மாத்துறதுக்கு ஊரா தெரிஞ்சு, ஆமா என்ன பாடுபடுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. என்ன தீர்மானம் எடுக்கிறது? we will not go for a less caste society, we will go for a casteless society. தலையில மாறிடும். இப்ப கொஞ்சம் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க செலவு பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு கேஷ்லெஸ் ஆகாம வெறும் கை நாட்டு அடி, எல்லாத்துலயும் காசு வந்துடும். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு தெரியும், எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியாதவன் நிறைய இருக்கனால. அதனாலதான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் BHIM பீம் என்று சொல்கிற ஒரு ஆப்ஸை தொடங்கி வச்சு, இதுல நீ கை நாட்டு போட்டிட்டீன்னா வந்துரும் சொல்லி அநேக காரியங்கள் ஏராளமான செலவுகளோடு செயல்படுகிறதை அறிந்திருக்கீங்க. ஆமா,
என் கை நாட்டு எனக்கு பழக்கமான கை நாட்டா இருந்தாலும் கொஞ்ச நாள் போன உடனே நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்க பார்த்தேன். ஒரு புருஷன் வீட்டில் சோஃபாலேயே தூங்கிட்டாரு வேலை செஞ்சு களத்தில். அவருடைய கை நாட்டை அவங்க பெஞ்சாதி போடுறதுக்கு தூங்கின மாதிரி இவளும் நடிச்சு பக்கத்துல போட்டு போட்டு காசை எடுக்கிறான். அடுத்த நாள் பேங்க்ல போய் பார்த்தா காணும் காசை. அவன் பெஞ்சாதி கேட்கிறான், யாருடா போட்டது எடுத்ததுன்னா தெரியல. அவன் கை நாட்டு தான். தூங்கும் போதே மனைவி போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கா. உத்தமமான மனைவி. முழிச்சிருக்கும் போது கேட்ட தரமாட்டான். தூங்கும் போது அவன் கை நாட்டை எடுத்து பிடிச்சு போட்டுடலாம், அதனால போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்படி போட்டாச்சு. இப்போ வாட்ஸ்அப்ல தான் வந்திருக்கு. இது நடைமுறைக்கு வரப்போகுது. பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க. இந்த திருட்டு வேலை குடும்பத்துக்குள்ளேயே அல்லேலூயா நம்ம பிள்ளையால நடக்க போகுது, பெஞ்சாதியால நடக்க போகுது. என்ன துணியை கட்டி வச்சுட்டா நான் தூங்க முடியும்? இல்லை பிளாஸ்டர் போட்டுட்டா நான் தூங்க முடியும்? என் பெஞ்சாதி எடுத்துட்டு டபக்குன்னு போட்டுருவா. என்ன செய்ய முடியும்னு யாரோ கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. விளையாட்டாக அந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் அது உண்மையை சொல்லுகிறது. அப்போ என் குடும்பத்தையே திருட்டு தொழிலில் ஈடுபடுத்துறதுக்கு பெரிய சதி ஆலோசனை நடக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. முன்னால பேண்டை கலட்டி போட்டுட்டு பாத்ரூம்ல குளிக்க போனான்னா பேண்ட்ல இருக்கிற பணம் போச்சுது. ஆனா இப்போ தூங்கினாலே அவுட்டு, அங்க அது போயிருங்கிற நிலைமைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டதுனால இப்போ அதை அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க, இது கை நாட்டு போட்டா இப்படித்தான் வரும். பிளாஸ்டிக் கார்டு கொடுத்தாலே மாத்திடுறான். அதனால அதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால கை நாட்டு போடலாம். ஏன்னா படிக்காதவனு இருக்கிற அந்த தேசத்துல, அதனால கை நாட்டு போடலாம். பீம்னு சொன்னாரு. இப்ப பீம் வீம்பா மாறுது. பீம்பா மாற உடனே அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, ஆமா நீங்க பேங்க்ல போய் தலையை இப்படி இப்படி காட்டினாதான் உங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி உங்களை ஒரு மாடா மாத்த போறாங்க. பக்கத்துல சொல்லுங்க. கோயில் மாடா மாற போறீங்க சொல்லுங்க. கோயில் மாடா மாற போறீங்க. ஏடிஎம் மிஷினுக்கு பதிலாக அங்க மிஷின் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்ல. அவன் பில்லு போட்டுட்டு அங்க அப்படி தலையாட்ட சொல்லுவான். மாடு தலையாட்டுற மாதிரி ஆட்டிட்டு வந்தா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட போகுது. உங்களை மாடா மாத்த போறான். சொல்லுங்க. நான் இது என்ன என் தீர்க்க தரிசின்னு சொன்னாலும் சரி, தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு சொன்னாலும் சரி, உங்களை நல்லங்க இந்த அரசாங்கம் நிச்சயமா ஒரு நாள் மாடா மாத்திரும். வீட்டா உங்களை கொல்ல பாப்பான். மறுபடி அங்க காளையை பிடிக்கிறதெல்லாம் உங்களை தான் பிடிக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிங்க. அப்படி திருடு நடக்க கூடாது என்பதுக்கு தான் நெற்றியிலாவது கையிலையாவது. ஏன்னா கையில மாட்டினா கை வெட்டுப்பட்டுச்சுன்னா யாருன்னு தெரியாது. நெற்றியிலே மாற்ற நாளுக்கு தூரத்துல இல்ல. இதெல்லாம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவரு ஒரு பப்பட்டு தான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்குது. அருண் ஜேட்லியையும் கொண்டு போயிட்டு இருக்குது. நம்முடைய பேங்க் உதித் பட்டேலையும் கொண்டு போயிட்டு இருக்கு. எல்லாரையும் அவன் கையில வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். இவங்கெல்லாம் வெறும் பொம்மலாட்டம் காண்பிக்கிற பொம்மைகளே. எஸ் ஹலோ. ஏனண்டா இந்த காரியம் முன்னால நடந்தாதான் என் ஆண்டவர் வர முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு சாராளன் அவர்கள் அழகாக ஒரு பாடினார்கள். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் பக்தரை அழைக்க கர்த்தரை வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை கண்டிடுவோம். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அண்டிடுவோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே.
கண்டு புலம்பிடுமே. இந்த மிருகம் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ண போதியா? அப்படித்தான் தானியேல் எழுதுகிறார், அப்படித்தான் என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பக்கத்துல சொல்லுங்க, யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க பக்தரே கத்தரே வாரும் என்று ஏங்குகிறதற்கு ஒரு இருதயத்தை உருவாக்கிக்கலுங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணிட்டான் அந்த மிருகம். இந்த மிருகம் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணிட்டான். அப்போ பக்கத்துல சொல்லுங்க, உங்களை சும்மாவா விடும்? டிபிஎம் சபையில பரிசுத்தவான்கள்னா அவர் ஊழியக்காரர்கள் மட்டும்தான். நீங்கள்லாம் இல்லை, ஆனால் எபேசியில நம்மளையும் சேர்த்துருக்கு பரிசுத்தவான்கள்னுட்டு. டிபிஎம் சபையில் போனால் தான் அந்த பக்கம் போயிடுறீங்க. அது 1,44,000 20,000 எனக்கு தெரியாது. நான் ஒன்று தெரியும், என் வேதம் பரிசுத்தவான் சொல்லுது, என்னோடு யுத்தம் பண்ணுவதற்கு அந்த கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்தவான்களா என் நம்மோடு யுத்தம் பண்ணுவதற்கு முன்னதாக மத்திய வாகமாந்த மறுபடியும் பாடலாமா? அந்த பாடலாம் தெரிஞ்சவங்க பாடலாமா? பழைய பாட்டெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா பழைய பாட்டெல்லாம் வசனத்தை சார்ந்தது. இப்போ வர்ற பார்த்தா அந்தா பாரு இந்தா பாரு, அண்ணா ஓடுறான் இன்னா ஓடுறான், ஆயா போயா என்கிறான், ஆயா போயாங்கிறான், யாரை வாயாங்கிறான், யாரை போயாங்கன்னு தெரியல. கேட்டா நாங்க வேற மாதிரிங்கிறான். என்ன மாதிரியோ தெரியல. அல்லேலூயா. யுத்தம் தொடங்கும் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும். யுத்தம் தொடங்கும் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரே வாரும். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அண்டிடுவோம். ஆவி மனவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அண்டிடுவோம். கரங்களை அசைத்து இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்த கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்கு ஏராளமாக ஏழை நாடு என்று நம்ம மற்றவர்களால் கணிக்கப்படுகிற 127 கோடி மக்களில 60 கோடி மக்களுக்கு எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்கிற இந்த நாட்டிலேயே இந்த முறை வருமானால் மற்ற நாடுகளில் எளிதாக வந்துவிடும். வந்துவிட்டது கொஞ்ச நாட்களில். அதை குறித்து நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கவில்லை. ஆனால் இது ஒரு அடையாளம். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை குறித்தும் வேதம் நமக்கு சொல்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல்ல போய் ஜெபம் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனா இஸ்ரவேலுக்கு நடக்கிற காரியத்தை நீங்களும் நானும் கொஞ்சம் துல்லியமாக பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே 1967 வருஷ யுத்தத்திலே 1967 ஒரு யுத்தம் நடந்தது. இஸ்ரவேல் தேசம் ஒரு குட்டி தேசம். அதை காட்டிலும் 650 அதிக நிலப்பரப்புள்ள அரபு நாடுகள் அனைத்தும் சேர்ந்து 650 times they were bigger in military, in finance, in area, in geography. அவர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த எழுந்து நின்ற போது 1967 வருஷத்துல இஸ்ரவேல் தேசம் தனியாக நின்று அவர்களுக்கெல்லாம் பேப்பா என்று காட்டி டிபி என்று காட்டிட்டு. அல்லேலூயா. அப்பொழுது எருசலேம் பட்டணத்தை இஸ்ரவேல் தனதாக்கி கொண்டது. அதை தனதாக்கி கொண்டது மாத்திரமல்ல, எங்கள் வேதம் சொல்லுகிற எருசலேம் பட்டணத்தில் தான் எங்கள் தலைநகரம் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் சமீபத்திலே நடந்த அமெரிக்க தேர்தலிலே இப்பொழுது அதிபராக ஜெயித்திருக்கிற ட்ரம்ப் ஒரு காரியத்தை பேசினார். என்ன சொன்னார்? I believe Jerusalem is an eternal capital for Jewish nation and US embassy will move to Jerusalem என்று அவர் சொன்னார். வாக்கு பெறுவதற்காக சொன்னாரா அல்லது வேறு வகையா சொன்னாரா? திட்டமாக சொன்னார். கவனியுங்கள். ஆனால் டிசம்பர் மாதத்திலே ஐநா சபையில
எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேல் 1967 வருடத்திற்கு முன்னதாக இருந்த எல்லைக்குள் போக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் ஒபாமாஸ் அமெரிக்கா, இப்ப ட்ரம்புடைய அமெரிக்கா இருக்குது, ஒபாமாஸ் அமெரிக்கா வரை அதை ஆதரித்து பேசினதை நீங்கள் பத்திரிகையில் வாசித்திருப்பீர்கள். இதற்கும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதற்கும் இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பாரிஸிலே கூடி அவர்கள் அதை உறுதிப்படுத்துவதற்கு கூட வேண்டும் என்று யோசிக்கிறதுக்கு இடையில இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பதற்கு அங்கே பெரிய நாச வேலைகளோடு அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் நுழைந்த போது ஒரு காரியம் ஏற்பட்டது. திடீரென்று ஒரு கார்மேகம் எழும்பி ஒரு பெருங்காற்று வந்து அன்றைக்கு செங்கடலை பிரித்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் இடையில நின்ற அதே காட்சியை இஸ்ரவேல் தேசம் அனுபவித்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? அதே மாதிரி ஜனவரி மாதம் 15ஆம் தேதியில பாரிஸ் நகரத்தில் கூட முடியாதபடிக்கு அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் ஆகிவிட்டது, அங்கே இருக்கிற காலநிலை மாறிவிட்டது. ஆகினால் தலைவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டத்தை ரத்து செய்து அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாக கர்த்தர் அவர்களுக்கு ஆயுத்தம் செய்யறது இந்த உலகத்துக்கு காண்பித்தது. எனக்கு நேரமில்லை, ஏனென்றால் ஒரு நாள் கூட்டம் தான். ஆனால் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என் வேதம் என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் அதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், அப்பொழுது வாசியுங்கள் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்றார். தலைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். எங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதை காண்கிறோம். எருசலேமுக்கு நேரிட இடுக்கண் காலம் என்று வேதம் சொல்கிறது. எருசலேமை இடறுகல்லாய் வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நேரம் இல்லாதனால் அவைகள் எல்லாம் காட்டி கொடுக்கவில்லை. Always have an eye on Israel to understand the coming of my God. என்னுடைய ஆண்டவர் திரும்ப வருவதை புரிந்து கொள்வதற்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு நடப்பவைகளை குறித்து கொஞ்சம் கவனமாக கரிசனையோடு பார்க்கும்படியாக சொல்கிறேன். இரண்டாவது முக்கியமான காரியம், இஸ்ரவேல் தேசத்திற்கும் எருசலேமுக்கு நடக்கிற காரியங்களை நான் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் உலகத்திலே, உலக அரசியலிலே, உலக சூழ்நிலையிலே, உலக தலைவர்கள் மத்தியிலே நடக்கிற காரியங்கள். ஒருவேளை இதிலே நான் சம்பந்தப்பட்டில்லை, நான் நேரடியாக இதற்கு வாக்கு கொடுக்கவோ அல்லது வாக்கெடுப்பு நடந்தது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் அரசியல் கட்சிகளும் அனைத்து உலகமும் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை நான் ஏராளமான காரியங்களினால் நிரூபித்து சொல்ல முடியும். அதை காட்டிலும் என்னை சம்பந்தப்படுத்துகிற 2 காரியமும் முக்கியம். அதை கொஞ்சம் அழுத்தமாக பேச விரும்புகிறேன். 1வது காரியத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மறுபடியும் வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவியாகிய சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்கம்மா. 3வது முக்கியமான அடையாளம் சபைக்குள் நடக்கிற காரியங்கள்.
The church of God, தேவ சபை என்று சொல்லப்படுகிற தேவ சபை தன்னை ஆயத்தப்படுத்தி மாசில்லாதவர்களாய், பிழையற்றவர்களாய், கரையற்றவர்களாய், சுருக்கில்லாதவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் என்னுடைய பிரசங்கத்தை யூடியூப்லயோ அல்லது டிவிடியிலேயோ கேட்கிறவர், ஏன் இப்படி இவர் திட்டுகிறார், ஏன் இப்படி இவர் மற்றவருடைய காரியங்களை சுட்டி காட்டுகிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு காரணம், ஆண்டவருடைய மனவாட்டி சபை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ஊழியக்காரராகி எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரை திரை இல்லாத மகிமையுள்ள சபையை தனக்கு முன்னதாக நிறுத்திக் கொள்வதற்கு தான் இயேசு வருகிறார். நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு நான் கேட்க வரல. ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு நிச்சயம், நீ கிறிஸ்துவிலே அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு இணைக்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்துவின் சரீரமாக மாறினது உண்டானால், ஏனென்றால் சத்திய வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12:13 அவரோடு கூட ஞானஸ்நானத்தினால இணைக்கப்பட்டு அந்த ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்டது உண்மையானால், நான் ஒன்று செய்வேன், என் வாழ்க்கையை அவருக்கு பிரயோஜனமாக, பிரியமானதாக, அவருக்கு விரும்புகிற பரிசுத்தத்தை, அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை என் வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே, என்னுடைய சிந்தை வாழ்விலே, என்னுடைய சொல் வாழ்விலே, என்னுடைய நடக்கையிலே காண்பிப்பதற்கு நான் முழுவதுமாக பிரயாசப்பட்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் பிரயாசப்படுவேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Yes sir, you must be ready. என்னன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி, அதாவது அவருடைய சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாள். It is my duty to prepare myself. Yes. God's help, ஆவியானுடைய துணையோடு நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. இதை குறித்து நான் அதிகம் பேசுவதற்கு நேரமில்லை. கவனிங்கள், இது என்னுடைய சொந்த காரியம் அல்ல, என்னையும் நான் சார்ந்திருக்கிற சபையும் சார்ந்தது. அதற்கு மேலான ஒரு 4வது காரியத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நான் முதலாவது சொன்னேன், மிஷனரி ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து. ராஜா வர வேண்டுமே, இந்த பூமியின் மேலே ஆளுகை செய்வதற்கு வர வேண்டுமே, நீதி கோலோச்சி ஆங்கும் அந்த நியாயாதிபதி வர வேண்டுமே, சமாதானம் தலைக்கும் அந்த நீதி உள்ளவர் வர வேண்டுமே, தீங்கு செல்வார் இல்லாத ஒரு காரியத்தை ஆளுகிறதற்கு 1000 வருஷம் ஆளுவதற்கு ஆண்டவர் வர வேண்டும் என்றால், முதலாவது சபையில இருக்கிற நான் ஆயத்தமாய் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டியமே. ஆனால் அதற்கு மேலாக ஒரு காரியத்தை நானும் நீங்களும் செய்யும்படியாக ஏவப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் நமக்கு தெரிந்திருந்தாலும் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். 4வது அடையாளம், நாம் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டால் தான் இயேசு திரும்ப வர முடியும். நல்லா கவனிங்க. நேற்றைய தினத்திலே நான் பீகாரிலிருந்து புறப்பட்டு சேலத்துக்கு வந்து கொண்டிருந்த போது திடீரென்று என்னுடைய மொபைலிலே ஒரு செய்தி வந்தது. 22 வருடங்களாக உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக வட இந்தியாவிலே ஆண்டவரை அறிந்து, அவரும் அவருடைய குடும்பமும், அவருக்கு 5 பிள்ளைகள், ஆனாலும் நன்றாக தேவ ஊழியத்தை மிகவும் கடினமான ஒரு பகுதியில செய்து அங்கே அவரை கொலை செய்வதற்கு தீர்மானித்திருந்தபடியினாலே அவரை நாங்கள் வேறு இடத்திற்கு மாற்றினோம். நல்லா கவனிங்க. டெக்காரி என்கிற ஒரு ஊர் உண்டு. கயா பட்டணத்திலிருந்து 22 கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த பட்டணம், டெக்காரி மகாராஜா என்கிற ஒருவரால் அரசாளப்பட்டு கொண்டிருந்த அந்த பகுதியில முதல் முறையாக சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு நானும் என்னுடையவர்களும் போன போது நடந்த ஒரு காரியம் இன்றைக்கு எனக்கு மறக்கவே செய்யாது. The first meeting in Tekkari in 2000 years, 2000 வருடங்களிலே அந்த இடத்துல முதல் முறையாக சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் போது
நாங்கள் ஒரு பெரிய பேனரை கட்டினோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று. அந்த கூட்டத்திலே நடத்தும் போது நாங்கள் மிரட்டப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே கத்திகளினாலே அந்த பேனரை நன்றாக கிழித்து சுக்குநூறாக்கப்பட்ட போதிலும் 3 நாட்கள் அங்கே நான் ஊழியம் செய்தேன். அந்த ஊழியத்திலே ஆண்டவர் சிலரை தொட்டதை நான் சொன்னால் நலமாயிருக்கும். நான் பேசிக்கொண்டிருந்த போது நாங்கள் அந்த நாட்களிலே பகலிலேயும் கூட்டம் நடத்துவது வழக்கம். பகல் கூட்டத்திற்கு ஒருவரும் வரவில்லை, ஏனென்றால் கிறிஸ்தவர்களே இல்லை. சாயங்கால கூட்டத்திற்கு 300 பேர் முதல் நாளில் வந்தார்கள். அடுத்த நாள் பகலிலே கூட்டம் நடத்துவதற்கு பந்தல் போட்டிருந்தோம். என்னோடு கூட 6 சகோதரர்கள் சிலர் மியூசிக் வாசிக்கிறதுக்கு வந்திருந்தார்கள். அவர்களும் நானுமாக சேர்ந்து கூட்டத்தை ஆரம்பித்து பாட்டு நடத்தி கொண்டிருக்கோம். ஒருவரும் கூட வரவில்லை, ஒரு ஆள் வரவில்லை. என் சகோதரர்கள் 1 பாட்டு பாடினார்கள், 2 பாட்டு பாடினார்கள், 3 பாட்டு பாடினார்கள், 4 பாட்டு பாடிவிட்டு என்னை பார்த்து சொன்னார்கள், அண்ணன் ஒருத்தர் வரவில்லை, கூட்டத்தை முடித்து விடலாமா என்று. கூட்டத்தை முடித்து விடலாமா என்று கேட்டபோது நான் சொன்னேன், இன்னொரு பாட்டு பாடுங்க, வருவார்கள் என்று சொன்னேன். அவர்கள் வேறு வழி இல்லாமல் நான் சொல்லுகிறதுனால, மூத்தவனாக இருக்கிறபடினால அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். 4 பேர் வந்தார்கள். நான் சொன்ன ஆட்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, நல்லா பாடுங்கப்பான்னா. வந்தது 4 நண்டுகள், பொடிகள். அங்கே வெளியே வெயில் அடித்து கொண்டிருந்தனால் கோலிக்காய் ஆட வந்தார்கள். என் சகோதரர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், இவங்களை வச்சு நீ பேச போறீரா? ஐயப்பா, பேச போறது நான் தான், ஆகையினால நீங்க தைரியமா பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தேன். இந்த 4 நன்றுகளும் நாங்க செய்த ஒன்றையும் கவனிக்கொள்ள அவங்க நிழலா இருக்கிறது. 4 பேரும் கோலிக்கா விளையாடி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது என்னுடைய அவர்கள் சொன்னார்கள், அண்ணா இதுக்கு மேல பாட சொல்லாதீங்க, இஷ்டம் இருந்தா பிரசங்கம் பண்ணுங்க, ஆல்டர் கால் கொடுத்தா நாங்களே வந்துடுறோம் முன்னால உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்று சொன்னார்கள். நான் 45 நிமிடங்கள் 10,000 பேர் இருக்கிற கூட்டத்துல எப்படி பேசுவேனோ அப்படியே பேசினேன். புது இடம், முதலாவது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நான் பேசினேன். நன்றாய் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுங்கிற வசனத்தை எடுத்து, ஆண்டவர் ஏன் ரத்தம் சிந்தினார், பாவம் இல்லாத அவர் ஏன் ரத்தத்தை சிந்தினார் என்று நான் பேசிக்கொண்டே இருந்தேன். பின்னால என் சகோதரர்கள் விளையாடி கொண்டு தான் இருந்தால் ஜெபிக்கலாம் இல்லை, ஏன்னா யாழ் இருந்தால் தானே ஜெபிப்பான். அவங்க சொல்லிக்கிட்டு தாங்க, சரி நீர் பேசு, நாங்கள் ஆல்டர் காலுக்கு நிச்சயமா வந்துருவோன்னு பின்னால சொல்ற சத்தம் கேட்குது. ஆனால் நான் விடாம பேசினேன். பேசி நான் ஆல்டர் காலம் கொடுத்தேன். யாராயிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வர வேண்டும் என்றால் தயவு செய்து முன்னால வாங்க, 1 தரம் 2 தரம் என்று பேசினான். ஒருத்தரையும் காணும். 3வது தரம் என்று சொல்லும்போது, நான் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் தான் நடத்தினேன். அங்கே ஹைஸ்கூல் பண்ணி அந்த பில்டிங் பக்கத்தில் இருந்து ஒருவன், குட்டையான ஒரு மனுஷன் என்னை கூப்பிட்டான். நான் சொன்னேன், நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற, நான் வர்றேன் என்று சொல்லேன். அவன் என்னை தனியாக கொஞ்சம் அழைத்து கொண்டு போய் அவன் என்னை பார்த்து சொன்னான், நீ சொன்னதெல்லாம் உண்மைதானான்னுட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாரோ ஒருவர் நம்முடைய செய்தியை கேட்டிருக்காருன்னுட்டு எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. நான் சொன்னதான்னுட்டு நான் வேதத்தை திருப்பி பாரு, இந்த வேதத்தை தான் காட்டினேன். அவன் என்கிட்ட பேசணும்னு வாஞ்சிக்கிறதுனால நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக அவன் பேர் என்னன்னு கேட்டேன். நான் மகேந்திர பிரசாத். நான் கேட்டேன், ஏன் என்னை கேட்குற அப்படின்னுட்டு. அவன் தன்னுடைய காரியத்தை சொன்னான். நான் பக்கத்து கிராமத்தில் 4 மைல் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு மனிதன். நான் நக்சல்வாதிகளோடு கூட சேர்ந்து குடும்பமாகவும் குழுவாகவும் செயல்பட்டு கொண்டு வருகிறவன். நாங்கள் நேற்றைய தினத்தில் பௌர்ணமி என்கிறபடினால ஒரு கிராமத்தை சூழ்ந்து கொண்டு அங்கே வந்தவர்களை வெட்டுவதற்கு போனோம். நானே ஒரு மனிதனுடைய கழுத்தை வெட்டி அவனுடைய தலையை கையில் பிடித்து கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அவனுடைய கண்கள் என்னை பார்ப்பது போல இருந்தது. அதை தூக்கி அங்கே போட்டுவிட்டு நான் இங்கே வந்தேன். எதற்கு தெரியுமா? வீட்டுக்கு போனேன், ரத்தம் படிந்திருந்தது. அந்த ஆடையெல்லாம் சுட்டரித்து விட்டேன். இப்பொழுது எனக்கு முன்னதாக அவனுடைய கண்கள் குத்தும் மண்கள் போலும் அந்த ரத்தமும் எனக்கு மறக்க முடியாமல் இருந்ததுனால இந்த தெக்காரி பட்டணத்திற்கு வந்து ஒரு சினிமா பார்த்து கொஞ்சம் குடித்து விட்டு நல்ல வெற்றிலை போட்டு விட்டு போகலாம் என்று தான் வந்தேன். நான் வெற்றிலை பாக்கு கடையில் நிற்கும் போது நான் எதை மறக்கணும்னு வந்து அதை தானே ரத்தம், இது யாருடா என் கதையெல்லாம் சொல்ல போறான்னு சொல்லிட்டு நான் உன் சத்தத்தை அந்த கடையில நின்னே கேட்டேன். எனக்கு பெரிய நடுக்கம் உண்டாயிற்று. இரத்த கரை படித்த என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் உண்டோ என்று கேட்டுதான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னா, நான் அவனுக்கு உட்கார வைத்து சாட்சி சொல்லி அவனை ஆண்டவருக்குள்ள நடத்தி
அவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிச்சு எஃப்ஐஆர் கொடுக்காம நாங்கள் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, இவனே சொன்னால் கூட நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பின்னால் பெரிய நக்சலைட் கூட்டம் இருக்குது, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனே குண்டு வச்சு தவிர்த்துருவாங்கனால அவனை விட்டுட்டாங்க. அவன் ரூஃபஸ் போர்னு ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தான். அவன் ஊரில் போய் தன்னுடைய குடும்பத்தாரையும் கொண்டு வந்து ஒரு சின்ன சபையை கட்டி அங்கே ஆண்டவரை எதிர்ப்பின் மத்தியில் ஆண்டவர் கனி தந்ததினாலே தெக்காரியிலே நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். பல முறை இந்த பால் டேவிட் என்கிற அந்த சகோதரனை வைத்திருந்தோம். அவர் அடிக்கப்பட்டார். 5 பிள்ளைகளை கொண்டு அவர் பயப்படாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பல முறைகள் அங்கே அதற்கு முன்னதாக இன்னொரு சகோதரனை வைத்திருந்தோம். அவருக்கு பயங்கரங்கள் வந்தபோது அவரை மாற்றிவிட்டு இவரை வைத்தோம். இவர் நிறைய பேரை கூட்டி விட்டார். நான் அந்த சபையில பேசுவதற்கு போகும்போது 125 பேர் கொண்ட ஒரு சபையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கும் பயங்கரங்கள் வந்ததினாலே அதை தாண்டி பக்கத்திலே கோ என்கிற இடத்துக்கு மாற்றி போனோம். 22 வருடங்களாக உற்சாகம் குறையாபடி அவர் அங்கே பிரசங்கம் பண்ணியது. அவர் திடீரென்று மறித்து விட்டார் என்கிற செய்தி வந்தது. நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு பிரயாணம் பண்ணும்போது என் இருதயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஐயோ, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனை இழந்து விட்டோமே. 22 வருடமாக என்ன பாடுபட்டாலும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று நின்ற ஒரு ஊழியக்காரனை இழந்து விட்டோமே என்றுதான் என் இருதயம் கலங்கிற்று. 5 பிள்ளைகள் உண்டு. மனைவிக்கு எழுத படிக்க தெரியாது, ஏனென்றால் அவள் படித்தவள் அல்ல. அவளுக்கு திருமணம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாகவே நடந்து விட்டது. அவளுடைய வயதும் அவரை காட்டிலும் 10 வயது குறைவானவள். நன்றை கவனிங்கள். அந்த செய்தியை நான் படித்து பார்த்தேன். உடனடியாக என்னுடைய தலைவர்களுக்கு நான் கேட்டேன் எப்படி நடந்தது என்று. கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னுட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு போனார். வீட்டில் கொஞ்சம் குளிர் காலங்கிறதுனால வீட்டில் ஒரு சட்டியில் கொஞ்சம் நெருப்பை போட்டுட்டு கணவன் மனைவி அங்கே தூங்கினவங்க காலையில் எந்திரிக்கவே இல்லை. 11 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தாங்க, எந்திரிக்கலன்ட்டு போலீஸை கூப்பிட்டு திறந்தா. ஊழியக்காரன் மரித்திருந்தான், மனைவி மயக்கமாக இருந்தாள். இன்றைக்கு காலையில் அவருடைய அடக்கம் நடந்தது. அவருடைய பாடியை நேற்றை போஸ்ட்மார்ட்டம் ஜெகனாபாத் என்கிற ஊரில் பண்ணினார்கள். இன்னும் போலீஸ் ரிப்போர்ட் தரவில்லை. நான் தான் கேட்டேன், ஒருவேளை கார்பன் மானாக்சைடு அவருடைய புகையிலே உள்ளே வந்து அவர்களை மூச்சடைய வச்சு விட்டதோ என்று நான் தான் கேட்டு எழுதியிருக்கிறேன். எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும், இன்றைக்கு அவள் டாக்டராக இருக்கிறாள், அவளும் எங்களோடு கூட இன்னொரு குட்டி பிள்ளை வைத்திருந்த 3 பேரும் ஒரு அறையில் படுத்து மிகுந்த குளிரின் நிமித்தமாக ஒரு சட்டியில் கொஞ்சம் நிலக்கரியை போட்டு அதை எரித்து விட்டு தூங்கி விட்டார்கள். ராத்திரியில் அவர்கள் 2-3 பேரும் மறிக்காமல் தப்பினது தெய்வாசீனமே. யாரோ ஒருவர் 2 மணிக்கு திடீரென்று அக்காவை பார்க்க வேண்டும் என்று வராவிட்டால் அன்றைக்கு என் மனைவியும் ஆண்டவரிடத்தில் போயிருப்பாள், என் மகளும் ஆண்டவரிடத்தில் போயிருப்பாள். என்னுடைய ஆதங்கம் எல்லாம் என்ன தெரியுமா? அந்த முழு பிளாக்ல, அதாவது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் இருக்கிற அந்த பிளாக்ல இந்த ஒரு குடும்பம் தான் இருந்தது. அந்த ஊழியக்காரனுடைய உயிரையும் இந்த மரணம் சந்தித்து விட்டதே என்கிற ஒரு பெரிய ஏக்கம் உண்டு. இப்பொழுது அவர் இருக்கிற கோ என்கிற இடத்துல 60 விசுவாசிகள் உண்டு. அதற்கு அவர்தான் காரணம். அவர்தான் அங்கே விரதையை போட்டவர். கோ என்று சொன்னாலே முழு பீகாரிலே நடுங்குவார்கள். என்றால் அந்த கயா மாவட்டத்தில் சில பிளாக்குகள் மிகவும் இந்த நக்சல்பாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல ஒரு தனி குடும்பமாக நின்று ஆண்டவருக்கு 60 பேரை சம்பாதித்தவர். மெல்லிதான மனிதர், சின்னவர். இப்பொழுதுதான் அவருடைய வயது 48 50க்கு வந்திருக்கிறது. அவருடைய மனைவிக்கு இப்பொழுது 40 வயது. 5 பிள்ளைகள் உண்டு. கொஞ்சம் கவனிங்கள். என்னுடைய ஏக்கம் எல்லாம் ஒன்றுதான், ஆண்டவரே நீங்க திரும்ப வரணும்னா இந்த இடங்களுக்கு மறுபடி ஒரு ஆளை நாங்க தயார் பண்ணி போடணும் ஆண்டவரே. மனைவிக்கு படிக்க தெரியாது, ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசியால் படிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியாது. ஒரு ஊழியக்காரனை கொடுக்க வேண்டும் என்கிற பெரிய ஏக்கம் என்னை தட்டி பிடித்தது. நம்முடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஏராளமானவர்கள், தங்களுடைய செய்திகளினால 2வது வருகையை பேசுகிறவர்கள், இந்த 4வது அதிகாரத்துக்கு அல்லது இந்த 4வது காரியம் நடைபெறுவதற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தெரியாது. Of course,
நம்முடைய சபைகள் பரிசுத்தமாக ஆண்டவரை சந்திக்கிற மனவாட்டியாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் கூடவே இந்த நான்காவது ஒரு அடையாளமாக இருக்கிற சுவிசேஷம் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கு சொல்லப்பட வேண்டுமே. அப்பொழுது தானே கிறிஸ்துவின் வருகை நடக்கும் என்று நீங்களும் நானும் நம்பினது உண்மையானால். முதலாவது காரியம் சொன்னேன், அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு மற்றவர்கள் கம்பளம் விரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு சர்வதேச உலகங்களும் செயல்பட்டு தீர்க்க தரிசனம் அது நிறைவேறிதான் ஆகும். அதற்கான காரியங்கள் நடக்கின்றன. மூன்றாவது காரியம், ஊழியர்களாகிய எங்களுக்கு மேல விழுந்த பெரிய கடமை, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களால் எந்த அனைத்து உபதேசத்தையும் செய்கையை நாங்கள் காண்பித்துக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், உலகத்திற்கும் உலகத்திற்கு இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் காண்பித்துக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. வரும் நாட்களிலே கரூரிலே நான் உலகமும் அதோடு கூட தெய்வீக பக்தியும் எப்படி இருக்கும் என்பதை பிரித்து காண்பிக்கிற 8 நாள் உபதேசத்தை நாங்கள் வெளியில் இருக்கிறோம். தயவு செய்து கேட்டு பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். இதை போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கும் பீகாரில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்தது. ஆனால் 4வது காரியத்தில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மூலை முடுக்கெல்லாம், சந்து பொந்தெல்லாம், கிராமங்களிலே பட்டணங்களிலே அது சென்றடைவதற்கு நான் செயல்படாவிட்டால் யார் செயல்படுவார்கள்? நான் செயல்படாவிட்டால் யாரையா செயல்படுவார்கள்? அது என் மேல் விழுந்த பொறுப்பல்லவோ. ஆகையினால் தான் சொன்னேன், மிஷனரி பணியின் முக்கியத்துவம். இயேசு வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு திரும்ப மேகமேது வந்து உன்னை எடுத்துக்கொண்டு தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? மற்ற 3 ஒருவேளை என்னுடைய பொறுப்பு இல்லை என்று நீங்கள் ஒதுங்கி விடலாம். 4வது காரியத்துக்கு நான் தப்ப முடியாது. 4வது காரியத்துக்கு நான் தப்ப முடியாது. போன மாதத்திலே ஒரிசாவிலே பெரம்பூர் என்கிற ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த பெரம்பூரிலே டேனியல் என்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டில் என்னை தங்க வைத்து, முதலாவது ஒரிசாவிலே வெளிக்கூட்டத்தில் பேசுவதற்கு இதுதான் நான் போயிருக்கிறேன். அவர் என்னுடைய செய்தியை டாடா நகரில் கேட்டதினாலே அவரும் அவருடைய குடும்பமும் அவர்கள் இப்பொழுது பெரம்பூருக்கு வந்து விட்டார்கள். கொஞ்சம் கேளுங்கள். அந்த டேனியல் தாஸ் என்கிற அந்த குடும்பம் டாட்டாவிலே இருந்து அவர் ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் மக்கள் மத்தியிலே நன்றாக பழகக்கூடியவர். கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பதற்கு ஒரு நல்ல விசுவாசியாயிருந்தார். அந்த மனிதனுடைய செய்கைகளை பார்த்த டாடா கம்பெனி நடக்கிறதை சொல்றதை கேளுங்கள். டாடா கம்பெனி ஒரிசாவில் ஒரு பெரிய ஃபேக்டரியை ஆரம்பிப்பதற்கு, நிலங்களை வாங்குவதற்கும் நிலங்களை பிடிப்பதற்கு, அதில் ஒரு பெரிய ஃபேக்டரியை உண்டாக்குவதற்கும் ஆயத்த வேலைகள் செய்யும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள் அதற்கு எதிர்த்து நின்றார்கள். சாதாரணமாக இருந்த அந்த டேனியல் தாஸை டாடா கம்பெனியினால் கூப்பிட்டார்கள். நீ நன்றாக இருக்கிறாய், மற்றவர்களோடு நன்றாக பேசுகிறாய், நாங்கள் உன்னை ஒடிசாவுக்கு அனுப்பினால் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்து கொடு என்று சொல்லி அவரை ஒரிசாவுக்கு அனுப்பினார்கள். அவரை ஒரு பார்ட்டியிலே நிக்க வைத்தார்கள். எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு டாட்டாவை பணம் கொடுத்தது. அவர் எலெக்ஷன்ல நின்றதுனால ஒரு தலைவனாக மாறினார். அந்த மக்களிடத்திலே நடமாடும்படியாக எல்லாவற்றையும் டாடா கம்பெனியை செய்தது. நன்றாக கவனிங்கள். இந்தியாவில் நடக்கிற அரசியலை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை தைரியமாக சொல்கிறேன். அவருக்கு பல கோடிகள் கொடுத்து அந்த இடத்தை அவர் அந்த மக்களிடத்திலிருந்து வாங்கி டாட்டாவுக்கு கொடுக்கும்படியாக ஏற்பட்டது. அதற்கு காம்பவுண்ட் வால் கட்டுகிற பணியிலேயும் அந்த மக்கள் இவருடைய பேச்சை மட்டும்தான் கேட்பார்கள் என்கிற நிலையில இவருக்கே கான்ட்ராக்ட் கொடுத்தார்கள். பெரிய பணக்காரராக மாறினார். அந்த மனிதன் பணம் சம்பாதித்து கொண்டிருந்த போது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கம். ஐயோ, இந்த நேரத்தில் கந்தமால் என்கிற இடத்துல ஜனங்கள் அடிக்கப்பட்டதையும் கொல்லப்பட்டதை நீங்கள் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள். ஒரிசாவில் பெரிய குழப்பம். அவர் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்தார். விசுவாசிதானால் இப்படி கம்பெனிக்காரர்கள் அவரை உயர்த்தி வைத்து அவரை ஒரு பெரிய பணக்காரனாக மாற்றியிருந்த அவர் தன்னுடைய வாயிலை சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இப்படி உயர்த்தப்பட்ட ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணின, ஆண்டவரே
எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லாம என்னை தகுதிப்படுத்திருக்கீங்க. இன்றைக்கு சபையில் நொறுக்கப்படுகிறது. என் மக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை ஐஸ்வர்யமானாக்கிறதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சொந்த பணத்துல உன்னுடைய மக்களை பரிசுத்தப்படுத்தவும் ஒரு மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லி அவர் செய்த போது ஒரு காரியம் நடந்தது. 8 வருடங்களாக ஒவ்வொரு வருஷமும் பல லட்சங்களை சம்பாதித்து அவர் செலவழித்து பெரிய கூட்டத்தை நடத்தி வருகிறார் தன்னுடைய சொந்த செலவுல. இந்த சாயங்கால வேளையில அவர் என்னோடு கூட பேசினார். என் கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டு சொன்னார், என் ஜனங்களுக்கு நான் பொறுப்பாளி. என்னை அடிக்கலாம், என்னை நொறுக்கலாம், ஆனாலும் இந்த சுவிசேஷத்தை சொல்வது என் மேல் விழுந்த கடமை. என் வீடு, அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை ஊழியத்திற்கு தத்தம் செய்து ஜெபம் பண்ணுங்கள் என்று முன்னக்காக கொண்டு நிறுத்தினார். ஒரு பிள்ளையின் பிசினஸை பார்த்துக் கொள்ளட்டும், ஒரு பிள்ளை செய்யட்டும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்கலாமா? 4வது காரியம் நடந்தால்தான் இயேசு மேகங்களோடு கூட வருவார். இயேசு மேகங்களோடு கூட வந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு, அவரோடு கூட இந்த பூமியில இறங்கி வருவதற்கு கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார். எழுந்து நிற்கிறோம் மழைக்காக. ஆனாலும் கூட 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்கள் பொறுப்பின் நிமித்தம் தான் உம்முடைய வருகையினுடைய நாட்கள் நெருங்கமும். அதை செய்வதற்கு என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவரே உபயோகப்படுத்தும் என்று சொல்லுகிற சில டேனியல் ராஜுகள் இந்த சேலம் பட்டணத்தில் எழும்ப மாட்டார்களா? சேலம் பகுதிகளில் எழும்ப மாட்டார்களா? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனை இறங்கிட மாட்டீரோ? தேசமை அறிவதற்கும் தேசத்தில் சீக்கிரமாக உம்முடைய வருகையை துரிதப்படுத்துவதற்கும் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். இந்த மழை உங்களை சேதப்படுத்த போகவில்லை என்றாலும் தைரியமாக அந்த கவியை மாத்திரம் பாடலாமா? தேவனே இறங்கிட மாட்டீரோ? தேசம் உம்மை அறியணுமே. தேவனே இறங்கிட மாட்டீரோ? தேசம் உம்மை அறியணுமே. தேவை என்றே புறப்படுவோம், தேடுவோம் காணாமல் போனவரை. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இருதயத்தின் ஆழத்தில் சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய வருகையை துரிதமாக்குறதுக்கு எனக்கும் பொறுப்பு என்பதை உணர்கிறேன். எப்படியாயிலும் நான் செயல்படுவதற்கு என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே சீக்கிரமாய் வாரும் என்று நம்புகிறேன். ராஜா வருகிறார் என்று நம்புகிறேன். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, என்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த பணியினுடைய முக்கியத்தை உணர்ந்து எப்படியாயிலும் என் பகுதிகளில், என் தேசத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் இணைத்துக் கொள்வீராக. Thank you Lord Jesus. அப்படியே செய்யும்படியாக இந்த ஜனத்தினுடைய அங்கலாய்ப்பின் ஜெபத்தை கேட்டு காரியங்களை